ஹே கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா நடு ரோட்டில் இருக்கோம். நான் மட்டும்தான் இருக்கேன். நாளைக்கு வந்து சலீமுக்கு பர்த்டே, அதனால் இன்றைக்கி கேக் வாங்கலாங்கிற ஒரு பிளானில் இறங்கியிருக்கோம். கோகுல் எங்கே இருக்கானா, கோகுல் ஊருக்கு போயிருந்தான். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்து அவன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்கான். இப்போ நான் அவனை கூப்பிட்ற மாதிரி போயிட்டு அங்கேருந்து அப்படியே கேக் வாங்கிட்டு இங்கே திருப்பி அந்த கேக்கை கொண்டு வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. வாய் கொஞ்சம் உலருது கைஸ், ஏன்னா குளிருது, டைம் வேறு இருட்டாயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வானமெல்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. போய் பார்ப்போம் என்ன மாதிரி கேக் வாங்கலான்னு. வாங்கிட்டு அவனுக்கு வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸை பண்ணிடலாம் கைஸ். பண்ணுவோம் கைஸ். இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். கோகுலை நான் பார்த்துட்டேன். கோகுல் வந்து ரொம்ப கேஷுவலாக செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்போது கோகுலும் நானும் போய் கேக் வாங்க போகிறோம். கோகுலை பார்க்குறீங்களா? டேய் கோகுலு, வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? அமௌண்ட்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நொறுக்கி விடுறோம். பர்த்டே இன்றைக்கி இந்த மாதிரி பர்த்டே பார்த்துருக்கே கூட அந்த மாதிரி இன்றைக்கி நொறுக்கி விடுறோம். காசு நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நல்ல மனசுல உனக்கு. நண்பன்னா நண்பனுக்கு ஈக்குவல் கோகுலா. பேச்சை கம்மி பண்ணிட்டு செயலில் இறங்கினா தான் முடியும். இப்போ கேக் கடை மூடிட்டாங்கன்னா ஒன்று நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும்டா. அப்பயும் ஜோரா கேக்கை வெட்டு வேண்டாம். சரி, ஓகே 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 கைஸ், நாங்கள் கேக் கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஹாஃப் கேஜி வேணுங்களா, 1 கேஜி வேணுங்களா? ஹாஃப் கேஜி போதும். ஹாஃப் கேஜி வரும். நல்லா இருக்கும். நியூ மாடல். பேர் எழுதுங்களா? இருக்குங்களா? காசு கொடுத்து வாங்கலாம். பேர் மாட்டாங்க. இது வந்து ஒயிட் பால். நியூ மாடல். பர்த்டேக்கு பேர் டர்ன் பண்ணலாமா? கொடு. பேர் எழுத போகிறோம். இப்போ பேர் எழுத போகிறது வந்து கோகுலன் அவர்கள். கோலிவுட் கோகுல்னு இவருக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. எழுதுங்க அப்படியே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷில் எழுதுறேன் கைஸ். எழுதுங்க. என்ன எழுத போகிறீங்க? ஆக்டர் சலீமே அஃபிஷியல்னு போடலாமா? வேணாம், ஆக்டர் சலீமே. ஓகே, ஆக்டர் சலீமே. ஓகே. ரொம்ப எழுதுனா மேலே ஹாப்பி பர்த்டே ஆக்டர் சலீம். அது அவங்களுக்கே தெரியும். ஆமாம், அவர் ஹெச்பிடின்னு போட்டுருவாரு. ஹெச்பிடி ஆக்டர் சலீமே. ஓகே, அவ்வளோதான். நன்றி. அஃபிஷியல்னு போட்டுடலாமா? ஹாப்பி பர்த்டே ஆக்டர் சலீமே. ப்ரோ வச்சிருக்கீங்களா? நான் கொடுத்துக்கிறேன். பசங்க நான் ஜிபே பண்ணலாமா? ஸ்கேன் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோண்ணா? 350 பார்த்து கம்மி பண்ணு. சரிண்ணா. வேறு எதுவும் வேணாம். என்னாச்சு? என்னடாச்சு? இன்சஃபிஷியன்ட் பேங்க் பேலன்ஸ். இதை வச்சுட்டு தான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீயா இல்லைடா, காசு வச்சுருந்தேன். இது பார்க்குறேன். என்ன பண்ணுறேன் உங்களுக்கு? அக்கௌண்ட்டு மைனஸில் இருக்குது. இப்போ காசுக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் ஆண்டவன் நம்ம பண்ணிடுறான். உன்னோட ஒரு சங்கட புஸ்காடாடே. ஆனால் சரி விடு, பார்ப்போம். நான் நல்லா ஆர்ட் ஜம்முன்னு போடணும். வேறு கலர் வராதாண்ணா? பிளாக்ல எழுத முடியுமா? எழுதி முடிச்சாச்சா சார்? வேறு எதுவும் எழுதணுமா? இல்லை போதும். நம்ம என்ன கட்டுரை எழுதிட்டு இருக்கிறோம், வேறு எதாவது எழுதணும். நான் நீ அடிக்ட் அவனை பார்த்துட்டு செம்மையாக இருக்கு. மிரட்டுறேன். கேக்கு நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். கேக்கு வெட்டணும். அவன் அதுக்குன்னு சாப்பிட்றாரு. என் ஃபோன் இட்டு வந்து ஃபஸ்ட்டு அனுப்பலாம். யார்? என் ஃபோன் இட்டு வரணும்டா. உங்கள்கிட்ட இருக்கா இல்லை நீ என்ன பண்ணிடுவியா? அனுப்பும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்க ஸ்கேனு அங்கிட்டு போகிறோம். காலியாக ஸ்கேன் வாங்கிக்கலாம்.
கிச்சனில் வைக்கிறப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்நாக்ஸ் வேறு தான் இருக்குமா? ஏன்னா நீ இருக்குது குடிச்சேன் ஃபஸ்ட்டு, அதுக்கே அவள் தான் தெரியல. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. காசு அனுப்பிட்டே இல்லையா? இன்னும் உண்டு காசு இல்லையா? இருக்கா இல்லையா? விளையாட கேட்டா கட்டுது. விளையாடாதே நானே தாண்டி வந்து இந்த மாதிரி இடத்துல தான் கையில் கேஷ் வச்சுக்கணும். ஓகேண்ணா, ஆயிடுச்சுண்ணா, ரெடி ஆயிடுச்சு. போய் சம்பவ இடத்துல பார்க்கலாம். கை இப்படி கோடிட்டு பாய். டேய் என்னடா பண்ணுற? சர்ப்ரைஸ் தானே பண்ணுறோம். ஆமாம், ஏன் சர்ப்ரைஸ்? டேய் சர்ப்ரைஸ் பண்ணுண்டா. பத்தியா பசங்களை வச்சுக்கிட்டு எங்க கருமண்டா. டேய் யாரா? ஒன்றும் கேட்கல ப்ரோ. 12 மணிக்கு உனக்கு கேக் வெட்ட போகிறோம். யார்ட்டையும் சொல்லிடாது, சத்தம் போடாது, சிரிக்காது, எல்லாரும் தெரிஞ்சு. சரி என்ன பண்ணுறேன்? யார் கேக் வெட்ட போகிறேன்? உனக்கு தான். யார்ட்டையும் சொல்லிடாது. என்ன பண்ணுறேன்னா இது கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுரு. 12 மணிக்கு நாங்கள் 2 பேர் தூங்க தான் எங்களை எழுப்பி. சரியா? ஃப்ரிட்ஜில் வைக்கிற கரைஞ்சிருந்தா 1/2 hour மேலே கரைஞ்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கு கேக் வெட்டு யாராச்சும் கேட்டு சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு டவுட் என்னன்னு. டேய் என்னடா பண்ணுறான்? யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு ஃபேன் கேர்ள்ஸ் யாரும் தெரியக்கூடாது. அதனால சத்தம் போட்டால் கூட கடுகலாம் பேசினா இப்போ வெட்ட போகிறது யாருக்கு? அவனுக்கு தான் சர்ப்ரைஸு. அவனுக்கு தான். என்ன பேசாமல் போய் படு. இழிஞ்சது. சூப்பர், நல்ல சர்ப்ரைஸாக இருக்குது. 12 மணிக்கு சந்திக்கிறோம். ஸோ கைஸ், இப்போ என்னென்னா எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் ஒன்று சூப்பராக பண்ணானுங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள். டைம் ஆக போகுது கேக் வெட்டுறக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சரி பார்க்கலாம், ஒரு வேளை வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சு தான் வச்சுருப்பாங்க. நம்ம எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் என்ன ஆக போகுதுன்னா 11:49. இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். கைஸ் இப்போ என்னென்னா டைம் பாருங்கள், 11:55. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். இப்போ சாம் பார்ப்போம். அவன் கனவுல ரொம்ப போராடிட்டு இருக்கான் போல. சரி இருந்தால் வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. இப்படி தான் நினச்சிட்ருக்கேன் நான். கைஸ் இப்போ டைம் ஆனால் 12 மணி ஆயிடுச்சு. அவங்க எந்திரிக்குமா தெரில. நம்மளே எழுப்பிடுவோம். என் பர்த்டேக்கு நானே எழுப்பிவிட்டு நானே கேக் வெட்டுறேன். கஷ்டம், வாங்க பார்க்கலாம். அது ஒரு இருமல் கேஸ், அப்படிதான். டேய் கோகுலு, டேய் டேய் வாடா கேக் வெட்டலாம். நீயே வெட்டிக்கலாம். டேய் நான் எங்கடா வெட்டலாம்? சாம கொட்டு போடாடே. சாமா நான் இப்போ தூங்கு. சாமு டேய் டேய் வாடா கேக் வெட்டணும். டேய் கேக் வெட்டலாம் வாடா. அவனை கூப்பிட்டு போடா. யார் கூப்பிட்டு போகிறது? நீ போடா. டே கூப்பிட்டு போடா.
கண்ணுலயே லைட் ஏன்டா டேய் 2 பேரும் தண்ணி ஊத்திடுறேன் ஏய் நீயே வெட்டிக்கடா போய் டேய் நானே வெட்டனா நீங்க தான் வெட்டணும் கால மேலே போடா போடா நீ சாம் ப்ளீஸ்டா சாம் வாடா சாம் இந்தர மண்டையில முடியல போ போ வெளிய போ 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 இவனை எடுத்து டேய் டேய் எந்திரி முதவி டேய் எந்திரா அவன் இன்ஸ்டா மறா எந்திரா போடா போ போ ஏன்டா இப்படி பண்றீங்க போ காலையில வெட்டிக்கலாம்டா காலையில வெட்டினா அது பார்த்துட்டு இல்லடா 12 மணிக்கு தானே ஓ அந்த தூக்கத்திலே இருக்கானப்பா அங்க பாரு பிரிக்கிறது யாரு கூட்டாரு ஐயர் கூட்டாரு பிரிடா படான்னு நினைக்கிறது புரியல இது வெயில் காலைல வெட்டிக்கலாம் Happy birthday, bro. What's the time now? Candle, please. உட்காந்து இருமெல்லாம் வச்சுக்கிட்டு துப்பிடு அதை கேட்கல எத்தனை பற்ற வச்சான் ஒன்றே ஒன்றா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அதான் பத்தமே இருந்தார் போடு இவன் மேலே போட்டுக்கான் அவனே நீ ஊதுனா அப்போ அவன் என்ன பண்ணாரு கை தட்டணுமா டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி கட் பண்ணிட்டேன் ஊட்டுறான் அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே உள்ள வாங்க இன்னுங்கடா எவ்வளோ 35வது பர்த்டேவா 25வது பர்த்டே இத்துடன் தெரியவே இல்லை சார் அப்படியே அப்போ 1/4 கிலோ மாவு மண் மாதிரி ஆரம்பா சார் சலீம் இது சாக்லேட்டா ஆமா சாப்பிடு சூப்பராக இருக்கா சாக்லேட்டா ம் ஆமா கேக் இப்போ எப்படி முடியும்னு மட்டும் பாருங்க கேக் எப்படி பசிக்க முடிக்கிறாங்கன்னு பாருங்க கேக் காமிச்சு எப்படி ஜூம் இந்த நீங்களே புரிசா டாப் எங்கட சலீமே சாவ காணாம இன்று பிறந்த நாள் காணும் சலீம் அகமது அவர்களுக்கு என்னுடைய 25வது பிறந்த நாள் அடுத்த 10 செத்து போயிடும் நினைக்கிறேன் கக்குவான் இருமல் இல்லை சளி பிடிச்சிச்சு சீக்கிரம் சொல்லு அடுத்த 25வது பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு இன்று அவருக்கு நாங்கள் பரிசளிக்கலாம் என்று யோசித்தோம். அதனாலதான் கேக் வாங்கிட்டு இருக்கோம். இது நல்ல பரிசு கிடையாது அவருக்கு. ஹாப்பி பர்த்டே. அதே அப்படா அதையும் சொல்லுங்க லைட் ஆப்ஷன். இப்போ வந்து மஞ்சள் நீராட்டு விழா. சார் அப்படியே ஒரு கிஸ் அடிச்சிருங்க ரெண்டு பேரும். இங்க இருந்து போறாங்க தங்கர் போற மாதிரி. எனக்கு கோகுலுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா. அவனுக்கு பூத்துறானு எனக்கு பூத்துறான். அவனுக்கு பூத்துறானா கேக் வந்து பார்த்து என்ன சாமியாரா ஜண்டா குண்டா மண்டா அட தண்டா போடா. எல்லாம் திருஷ்டி கண் திருஷ்டி எல்லாம் போய் கால் திருஷ்டி மட்டும் இருக்கணும். இது வந்து சாமி, இது அல்லாஹ், இது கிறிஸ்டின் ஜீசஸ். ஜீசஸ் 3 சாமி ஒன்றா இருக்கு. எல்லா சாமியும் நல்வழிப்படுத்தணும் இவனை. இப்போ வந்துட்டு ஆக்டர் சலீம் அவர்களுக்கு 12 மணி ஆனோன்னா உடனே போன்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் போய் எல்லா போனுக்கும் நன்றி நன்றி என்று கூற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே. இரு மனுஷனே
ஒரு கேக் வெட்டுறப்போ ஆஃப் பண்ணிட்டு கேக் இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சாப்பிடுவோம் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு கேக் வெட்டுறேன், அது இவங்க கிட்ட வெட்டுறேன். தேங்க்யூ எல்லாத்துக்கும், தேங்க்யூ. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கேக் எல்லாருக்கும் உனக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இருறா அலையாத இருக்கிறா சமா இப்போ சாமி தலைமை படத்துல கேக் கொடுக்கல எனக்கு சங்கடப்படக்கூடாது. நாங்கள் சாப்பிடுங்க அதனால கொஞ்சம் சாப்பிடுங்க. தேங்க்யூ.